ஹீரோ வந்து அவன் ஃபேமிலியோட காட்டுக்குள்ளே இருக்க அவங்க பங்களாவுக்கு வந்திருக்கான். அது அவங்களோட பூர்வீக சொத்து. வெக்கேஷனுக்கு இவங்க வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற வேலைக்காரம்மா சொல்கிறாங்க, இங்கே காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க, முழு நிலவு நாள் அன்னைக்கு, அதுதான் இன்னைக்கு. அந்த கோயிலில் பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த ஊரில் நிறைய பேர் வந்து செத்து போயிருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தங்க வந்து இந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு இந்த ஊருக்காக மறுபிறவி எடுத்து நல்லது செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை நம்மளுக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஒரு கோயிலில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக காரில் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க டிரைவர் வந்து டீ கடையில் கேட்டு காட்டு வழியாக உள்ளே பூந்துடுறான். அப்போ ஹீரோனுக்கு இந்த இடத்தெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அவங்களே வழி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு இடத்துல காரை நிறுத்தி கீழே இறங்கி வந்து ஒரு பெரிய பில்டிங்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன ஞாபகம்லாம் வருது. டக்குன்னு மயக்கம் போட்டு அதே இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்ததோ ஹீரோவோட பரம்பரை வீட்டில் தான். ஹீரோவும் அவங்க ஃபேமிலியும் இந்த பொண்ணை உள்ளே கூப்பிட்டு போயிட்டு டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்து செக்அப் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு கண்ணு முடிச்சதும் ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுது. ஹீரோ சொல்கிறான், நீ தான் வந்து இங்கே வந்து மயங்கி கிடந்தேன்னும் போது நான் லாங் ட்ரிப் வந்ததுனால அப்படி ஆயிருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. வீட்டில் இருக்க எல்லாரும் போனதுக்கப்புறம் இவங்க அத்தை பசங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க தானே, வேறுனே தானே நீங்கள் வீட்டுக்கிட்ட வந்து மயங்கி விழுந்தீங்கன்னு. ஆக்சுவலாக ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருந்திருப்பான், நான் வெக்கேஷனுக்காக ஃபேமிலி கூட போகிறேன், உன்னால் வர முடியாதுன்னு. அதனால தான் இந்த பொண்ணு இங்கே வந்துருப்பாளன்னு அவனு நினச்சி கேட்டா. இல்லை, நான் கோயின்சிடென்ஸாக தான் இங்கே வந்தேன்னு சொல்லும் போது கூட அவன் நம்ப மாட்டேங்கிறான். நைட் எல்லாரும் ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்தவொடனே ஹீரோனை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறான், நான் ஃபோட்டோ எடுக்க தான் வந்தேன் பக்கத்தில் இருக்க கோயிலில், பக்கத்தில் ஒரு பங்களா புக் பண்ணியிருக்கேன், நான் அங்கே போயிடுவேன்னும் போது ஹீரோட அப்பா சொல்கிறாரு, இல்லை நீ எங்கள் வீட்டு கெஸ்ட்டு, நீ உன் வேலையை முடிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு சரி இருக்கிறேன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயினும் அங்கே இருக்க சவுத்தை மேல் பக்கமாக பார்த்து தலையில் இருக்க முடிய கோரிக்கிட்டு சின்ன வயசில் அவளுக்கு அங்கே ஒரு மான் தலையை பார்த்த மாதிரியே ஞாபகம் அவங்ககிட்ட கேட்குறா. இங்கே ஒரு மான் தலை இருந்தது, சேட்டை பண்ணுற குழந்தைங்களுக்குலாம் அது வயிற்றுல குத்தி கிழிச்சிருமே, அது எங்கே போச்சுன்னு கேட்குறா. எல்லாருமே சாக்கா பார்க்குறாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன் ஏது சொன்னேன்னு தெரியாத மாதிரி பயங்கர நிலைமைக்கு போய் உட்காடுறா. ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறாங்க. இங்கே ஒரு மான் தலை இருந்தது தான், இது எப்படி இந்த பொண்ணுக்கு தெரியும் அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அங்கேருந்த வேலைக்கார இதெல்லாம் கேட்டுட்டு வேலைக்காரிக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த பொண்ணு யார், இங்கே இருந்த மான் தலைலாம் அவளுக்கு எப்படி தெரியும், செத்தவங்களும் நிஜமாவே திரும்பி வருவாங்களான்னு சொல்லி அவன் பயந்துக்கிட்டு இருக்கான்.